போற உங்க அத்தை பொண்ணு வேற ஒருத்தர் லவ் பண்றாளா? நீங்களும் அவளை சேர்த்து வைக்கணும்னு நினைக்கிறீங்க. உங்களால சேர்த்து வைக்க முடியல. உங்களோட காதல் அங்கேயே உடஞ்சு விழுது. ஆனா நீங்க மாசம்னு நீங்க ஃபீல் பண்றீங்க. அப்புறம் ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் வருது. ஏன்னா நம்மளால என்ன பண்ண முடியும்னு தெரியல. அத்தை பொண்ணையும் சும்மா விட்டு போக கூடாதுல்ல. அதனால நீங்க அப்படியே ஃப்ரஸ்ட்ரேஷனா அப்படியே ஆங்கிரியா. ஏன் இப்படி கன்ஃபியூஸ் பண்ற? ஒரே ஒரு பாட்டை போட்டு இவ்வளவு பண்ண சொன்னா நான் என்னையா பண்ணுவேன்? வேற பாட்டே இல்லையா உங்ககிட்ட? சரி என்ன கதை? எனக்கு குழப்பமா இருக்கு. என்னதான் கதை சொல்ல மறுபடியும். உங்க அத்தை பொண்ணு உங்களுக்கு ப்ரப்போஸ் பண்றப்ப உங்களுக்கு ஃபீலிங்ஸ் வரல. ஆனா உங்களுக்கு ஃபீலிங்ஸ் வந்து அவகிட்ட ப்ரப்போஸ் பண்ணலான்னு போனா இன்னொருத்தனை லவ் பண்ணிட்டா. உடனே நீங்க அவங்க 2 பேரையும் சேர்த்து வைக்கலான்னு பார்த்தா உங்க மாமா ஒரு கேஸ்ட்னு தெரிஞ்சிச்சு. விஷயம் தெரிஞ்சா உங்க அத்தை பொண்ணை கொண்டுடுவாங்கல்ல. அதுக்கப்புறம் நீங்க அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறீங்க. ஆனா நீங்க புருஷன் இல்லை. அந்த பொண்ணு புள்ள பத்துக்கிறா. ஆனா நீங்க அந்த புள்ளிக்கு அப்பா இல்லை. அதுக்கப்புறம் நீங்க அந்த 2 பேரையும் எப்படி சேர்த்து வைக்கிறீங்க? அந்த பொண்ணோட புருஷனா இருந்துன்றதுதான் கதை. முற்போக்கான கதை. இப்படி முற்போக்கு எடுக்கலன்னா பிற்போக்குன்னு சொல்லிடுவாங்களாம்ல. ஓகே, நல்லாதான் இருக்கு. ஆனா நல்லாதான் இருக்கு. நல்லா இருக்கியாவா? படம் பண்ணலாவா? சரி வாங்க போலாம்.